இந்த மாதிரி சினிமா துறையில இருக்கிறவங்க, ஸ்டார்டம், செலிபிரிட்டீஸ் இவங்களுடைய விவாகரத்து அதிகமா நீங்க பார்த்தீங்கன்னா, 2 விஷயத்த மட்டுமே உள்ளடக்கும். என்ன மாரி ஒண்ணா பண ரீதியா இருக்கும். இல்ல 2வது இது சொல்றத கொச்சையா எடுத்துக்கலாம். ஆனா சில விஷயங்கள் நம்ம ஓப்பனா பேசினா தான் விழிப்புணர்வு வரும். செக்ஸா இருக்கலாம். சினிமா துறையோ, இந்த ஃபேஷன் இண்டஸ்ட்ரியோ சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. சேர்ந்து நெறைய டச்சிங் சீன்ஸ் இருக்கும். டியர் சீன்ஸ் இருக்கும். ரேப் சீன்ஸ் இருக்கும். ரொமான்டிக் சீன்ஸ் இருக்கும். இவங்க ஆரம்பத்துல இருக்கக்கூடிய அதே தனுஷனுடைய நடவடிக்கையை கடைசி வரைக்கும் எதிர்பார்த்தா அது நடக்காது. ஒருத்தர் வளர வளர அவங்க ஆக்டிவிட்டிஸ் மாறும், அவங்க ஸ்கெடியூல்ஸ் மாறும், அவங்களுடைய ப்ரியாரிட்டிஸ் மாறும். கல்யாணம் ஆன எல்லா பொண்ணுகிட்டையும் நீங்க கேட்டீங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் 1 வருஷம் நல்லா இருந்தாரு, அதுக்கப்புறம் அவர் மாறிட்டாரு. சாமானியன் லைஃப்லயே அப்படி இருக்கும்போது தனுஷ் மேல எவ்வளவு கிசுகிசு, எவ்வளவு கான்ட்ரோவர்சி தெரியுமா? மத்த நடிகரும் தானே இருக்காங்க. நீங்க அதை பார்க்கணுங்க. 3வது மனுஷங்க நம்ம பார்க்குற பார்வையும் சொந்த மனைவி பார்க்குற பார்வைக்கும் எப்பவுமே வித்தியாசம். ஹலோ வணக்கம் மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். எஸ் இன்னைக்கு செய்திகளோட எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூல நம்ம இருக்கக்கூடிய கெஸ்ட் பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, சோஷியல் ஆக்டிவிஸ்ட், மிஸ் தமிழ்நாடு டைட்டில் வின்னர், அது மட்டும் இல்லாம சைக்காலஜிஸ்ட் டாக்டர் ஷீபா லூதர்ஸ் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருக்கு. சோஷியல் மீடியால என்ன விஷயம் நடந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஆளா நீங்க ஒரு உங்களோட ஒப்பீனியன் ஷேர் பண்றீங்க. இப்போ சமீப காலமா நிறைய விஷயம், நிறைய கான்ட்ரோவர்சி ஆகிட்டு இருக்கிறது டிவோர்ஸ் அப்படிங்கிற விஷயம் பெரிய அளவுக்கு பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. நீங்க நிறைய துறையில வேலை பார்த்திருக்கீங்க. மிஸ் தமிழ்நாடு அந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஃபேஷன் சைட்லயும் வந்திருக்கீங்க, சைக்காலஜி சைட்லயும் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. இவ்வளவு விஷயம் நடக்கும்போது எல்லா துறையிலுமே இருக்கிற பிரச்சனை இந்த டிவோர்ஸ் மேட்டர் இருக்கு. அந்த நார்மல் ஹியூமன் பீயிங் லைஃப்லயும் இருந்துட்டு இருக்கு. இந்த டிவோர்ஸ் ஆவறதுக்கு மெயினான காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? அதாவதுங்க, டிவோர்ஸ் அப்படின்றது சினிமா இண்டஸ்ட்ரியில மட்டும் கிடையாதுங்க. எல்லா இடத்துலயும் நடக்கிறது ம், டிவோர்ஸ் தான். நெறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த சமூக வலைத்தளங்களுடைய இந்த டெக்னாலஜி தாக்கம் அதிகமா இருக்கிறனால, ம், ஸ்டார்டம்ஸ்னுடைய இந்த டிவோர்ஸ் கேஸஸ் வந்துட்டு பெரிய அளவுல பேசப்படுது ம். அப்படின்னுவாங்க. பட் எனக்குள்ள மாற்று கருத்து என்ன அப்படின்னா, சாமானியர்களுடைய விவாகரத்து உடைய சினாரியாவும், இந்த மாதிரி செலிபிரிட்டீஸ் உடைய விவாகரத்து சினாரியாவும் வேற. வெவ்வேறு காரணங்களுக்காக. எல்லாம் காரணம் இருந்துட்டு இருக்குன்னு சொல்றீங்க. அது ஒரு எக்ஸாம்பிளா தான் இப்போ ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அண்ட் தனுஷோட டிவோர்ஸ் மேட்டரும் இப்போ பெரிய அளவுக்கு பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. இவங்களுக்கு 2 பேருக்கும் இல்ல காரணம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை ப்ரொஃபஷனல் மட்டுமே காரணமா இருக்கா? இல்ல பெர்சனல் லைஃப்ல நிறைய விஷயம் இருக்கிறதுனால கூட இந்த பிரேக் எடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? முதல்ல ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கை விஷயத்த பேசக்கூடிய நபர் நான் இல்ல. ம். ஆனா இந்த விவாகரத்து விஷயம் கொஞ்சம் பொது வெளியில அதுவும் ஓப்பனா அந்த டிவோர்ஸ்ன்றது வந்ததுனால, இத பத்தின ஒரு விழிப்புணர்வு, அதுக்காக நம்ம இத பத்தி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையில நம்ம எல்லாரும் இருக்கோம். அதனால ஒருத்தருடைய அந்தரங்க வாழ்க்கையில நம்ம அத தொடாம, நம்ம வந்துட்டு மேலோட்டமா இது எதனால நடந்திருக்கலாம்? என்னென்ன மாரி நடந்துட்டு இருக்கு? பொது வாழ்க்கையில இருக்கக்கூடியவங்களுடைய மனநிலை எந்த மாதிரி இருக்கு? விவாகரத்து வரைக்கும் போற அளவுக்குன்றத மட்டும் நம்ம அது ஷேர் பண்ணுங்க. பேசலாம் ம். அப்படின்றது அது என்னுடைய ஒரு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. சின்ன ஒரு ம், கோரிக்கை. என்ன பொறுத்த வரைக்குங்க, இப்ப சாமானியனுக்கு விவாகரத்து ஆகுதுன்னு வைங்க, ம். அதுக்கு பல காரணங்கள் இருக்கும். என்னன்னா, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் யாராவது வந்துட்டு இவங்க 2 பேரும் ஜோடிகள் வந்துட்டு நல்லபடியா இருந்தாலும், இந்த 3வது மனுஷங்க யாராவது ஏதாவது கெடுத்து விடுவாங்க. இல்ல பொருளாதார ரீதியா ஏதாவது ஒரு பிரச்சனை. இல்ல ஒரு பொண்ணு வந்துட்டு இண்டிபெண்டன்ட்டா இருக்கா. அத ஏத்துக்க மாட்டாங்க சில அக்செப்ட் சமூகங்கள். பண்ணிக்க மாட்டாங்க. அப்போ இந்த பொண்ணோ, பையனோ நம்மளுடைய ட்ரீம்ஸ் நம்மளுடைய வாழ்க்கைய வாழ முடியல. அதுக்கான தடையா இருக்குன்றதுனால முடிவெடுக்கலாம். இல்ல இந்த உடல்நிலை ரீதியாக, இல்ல தாம்பத்திய வாழ்க்கையில வந்துட்டு ஏதாவது ஒரு சரியான ஒரு பரிச்சயம் இல்ல. ம். அவங்களுக்குள்ளனா கூட அந்த மாதிரி ஆகலாம். இந்த மாரி பல காரணங்கள் இருக்கு. எப்ப இவங்கலாம் டிவோர்ஸ் வருவாங்கன்னா, எடுத்தோனே அதிகமா யாரும் வரமாட்டாங்க. சாமானியர்கள். முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவாங்க. நெறையா அ அ முடிஞ்ச ஃபைனலா இதுக்கு மேல எங்களுக்கு முடியவே முடியலன்னு எக்ஸ்ப்ளோட் ஆனா தான் அந்த பிரேக் டிவோர்ஸ்ன்றதே தேவைப்படுது. வருது. அதுவும் பார்த்தீங்கன்னா, நெறைய சாமானியர்கள் கேஸஸ் பார்த்தீங்கன்னா, கோர்ட்ல டிவோர்ஸ் கேஸ் நடந்துகிட்டு இருக்கும். வெளிய அப்படியே பேசுவாங்க, பழகுவாங்க. சில கேஸஸ்லாம் வெளியவே சுமூகமா முடிஞ்சிரும். முடிஞ்சிடும். ம், சாமானியனுடைய விவாகரத்து இவ்வளவையும் அவங்க அண்டர்கோ பண்ணி பண்றது. ஆனா, இந்த மாரி சினிமா துறையில இருக்கிறவங்க, ஸ்டார்டம், செலிபிரிட்டீஸ் இவங்களுடைய விவாகரத்து அதிகமா நீங்க பார்த்தீங்கன்னா, 2 விஷயத்த மட்டுமே உள்ளடக்கும். ம். என்ன மாரி ஒண்ணா விஷயங்கள்? பண ரீதியா இருக்கும். இல்ல 2வது இது சொல்றத கொச்சையா எடுத்துக்கலாம். ஆனா சில விஷயங்கள் நம்ம ஓப்பனா பேசினா தான் விழிப்புணர்வு வரும். செக்ஸா இருக்கலாம். ம். பணம்ன்றது எதனால நான் பேசுறேன் அப்படின்னு கேட்டா, நீ எவ்வளோ சம்பாரிக்கிற, நான் எவ்வளோ சம்பாரிக்கிறேன்றது மட்டும் கிடையாது. நீ என்ன அந்தஸ்து? உன் குடும்பம் என்ன அந்தஸ்து? நான் என்ன அந்தஸ்து? ம். அதுவும் வந்துட்டு இட் பிளேஸ் அ மேஜர் ரோல். எனக்கு எவ்வளோ சொத்து இருக்கு? நான் எவ்வளோ சேர்த்திருக்கேன்? என்னால உனக்கு என்ன சொத்தாச்சு?
ஒருவேளை என் அப்பாவுடைய ஒரு பிராண்ட் இருக்கிறனால தான் நீ வளர்ந்திருக்க. ம், ம். என்னால இப்படி ஆயிருச்சு. அதனால நான் அப்பர் ஹேண்ட்ல இருக்கேன். எப்படி வேணாலும் ஆயிருந்திருக்கலாம். இல்ல அந்த அந்தஸ்து குறைபாடுகள்னால ஒருவேளை தனுஷுடைய அப்பா, அம்மா அவங்களுக்கு ஏதாவது வந்துட்டு மரியாதை குறைவாவோ, இல்ல கரெக்ட்டான ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி இல்லாம இந்த சைடு நடந்திருக்கலாம். இந்த மாரி பல விஷயங்கள் நம்ம பேசலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த மாரி செலிபிரிட்டீஸ் டிவோர்ஸ் கேஸஸ்லாம் வருதுன்னு வைங்க. இப்ப இதுவே 18 வருஷம் ஆயிருச்சுங்க. இந்த 18 வருஷத்துல திடீர்னு இவங்க வந்து டிவோர்ஸ் முடிவெடுத்திருக்க மாட்டாங்க. 2022ல அறிவிச்சாலும், இது கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா அடக்கி, அடக்கி வச்சு அ தன்னுடைய பிரச்சனைய காமிச்சுக்க முடியாம, தன்னுடைய பிரச்சனைய சரி பண்ணிக்க முடியாம, ஃபைனலா தனித்தனியா நம்ம வந்துட்டு நம்ம வாழ்க்கைய பார்த்துக்கலான்ற ஒரு கட்டத்துக்கு இவங்க போறாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இந்த ஃபேமிலிய பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு கொஞ்சம் இல்ல. நல்லாவே சில வருடங்களுக்கு முன்னாடி, ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்ற மாரியே ஏதோ ஒரு இயக்கம். அது ம். பேர் கரெக்ட்டா சொல்றேனான்னு தெரியல. அந்த இயக்கத்துக்கு வந்துட்டு பணம் குடுக்குறதுக்காக இந்த ரஜினி எல்லாம் முன் வரும்போது, இது குடுத்தாருன்னு கூட நெனைக்கிறேன். அது ரிலேட்டடா அவங்களுடைய மனைவி லதா அம்மா லதா. வந்துட்டு பிரச்சனைலாம் பண்ணி, அது டிவோர்ஸ் அளவுக்குலாம் போச்சுங்க. வாழவே மாட்டேன். நீங்க பாருங்க பணம்ன்றது ஒரு பிக்சர்ல வருது. அங்க படம் அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய அளவுக்கு மேஜர் ரோலா விளையாடி இருக்கு. அப்போ நம்ம பாலச்சந்தர் ஐயா, கமல்ஹாசன் சார்லாம் வந்து அத வந்து சரி பண்ணாங்க. இல்லன்னா, அங்க அதுவே முறிஞ்சிருக்கும். ம். நம்ம யார பத்தி பேசிட்டு இருக்கோம்னா, அவங்களுடைய அடுத்த தலைமுறைய பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா, அந்த தலைமுறையே முடிஞ்சிருக்கும். இத நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்டின்னா, பணம். அந்த அந்த ஸ்டார்டம் கேட்டகரீஸ்ல இது 2 தான். நீங்க எப்படி என்ன பிரச்சனைன்னு சொல்லி போனாலும், இந்த பண 2 விஷயம் ரீதியா தான் வரும். இருக்கு. அடுத்து, செக்ஸ் ரீதியான என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, உன்ன விட அவ, அவள விட அவ, ம். இவன விட அவன், அவன விட அவன். இந்த ஆப்ஷன்ஸ் ரொம்ப அதிகம். எங்க இது சினிமா லைஃப்ல மட்டும் இருக்கு சொல்றீங்களா? இல்ல நிஜ வாழ்க்கையிலும் நடந்துட்டு இருக்குல்ல இது? நிஜ ஜெனரல். வாழ்க்கையில இப்போ ஒரு சாமானியனா நீங்க இருக்கீங்க. ம். எவ்வளவு பொண்கள, எவ்வளவு பெண்கள, அதுவும் அழகழகான பெண்கள, திறமையான பெண்கள ம். தினம் உங்களுக்கு பார்க்கறக்கு வாய்ப்பு கிடைக்குது. அத ம். சொல்லுங்க. இருக்கு. நெறைய பேர பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. ஒரு ஒரு இடத்துக்கு போகும்போது உன்ன விட ஒரு இடத்துக்கு போய் நார்மலா ம். நீங்க பார்க்கறது வேற. ம். பெண்களோட க்ளோஸா பழகுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது வேற. ம். சினிமா துறையோ, இந்த ஃபேஷன் இண்டஸ்ட்ரியோ சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. சேர்ந்து நெறைய டச்சிங் சீன்ஸ் இருக்கும். ம். டியூயட் சீன்ஸ் இருக்கும். ரேப் சீன்ஸ் இருக்கும். ரொமான்டிக் சீன்ஸ் இருக்கும். உங்களுக்கு உங்களுக்கு புரியுதுங்களா? புரியுது, புரியுது. அதாவது நம்ம வந்துட்டு சாதாரணமா வாழ்ற வாழ்க்கைய படம்ன்ற அந்த ஒரு பேர்ல, அந்த கதையில வாழுவாங்க. நீங்க அத புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு கதாபாத்திரம் ஒரு படத்துல நடிக்கும்போது, அவங்க கதாபாத்திரமா தான் மாறி நடிப்பாங்க. ம். அந்த கேரக்டராவே உள்வாங்கி அப்போ நடிப்பாங்க. அந்த படத்துல வர்ற அந்த கதைய இவங்க வாழ்வாங்க. இன்னொரு பொண்ணு வந்துட்டு மனைவியா நடிக்கலாம். இல்ல வந்துட்டு காதலியா நடிக்கலாம். இல்ல எப்படி வேணாலும் நடிக்கலாம். ஆனா அவங்க அந்த கதாபாத்திரத்துக்கு மாறி ம். அவங்க நடிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கோ, நமக்கோ சாமானியனுக்கு கிடையாது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு இருக்கலாம். பட் ஆனா ஆப்ஷன்ஸ் இந்த அங்க அளவுக்கு இருக்காதுங்கிறீங்க. ஆப்ஷன்ஸ் அங்க ரொம்ப ரொம்ப அதிகம். ம். உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது அ எந்த மாதிரியான மனநிலை அ கொண்டவங்க சிலதுல அதாவது நான் எல்லாத்தையும் நான் சொல்ல வரல. பட் இந்த இண்டஸ்ட்ரியில அவங்க சில மூதாதையர்கள பார்ப்பாங்க. நெறைய மூதாதையர்கள்னா நான் அவங்க குடும்ப வழி சொல்லல. இண்டஸ்ட்ரி வைஸ் சொல்றேன். காட்ஃபாதர்ஸே நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, டிவோர்ஸ் பண்ணியிருக்காங்க. திரும்ப கல்யாணம் பண்ணுவாங்க. ஒத்து வரலன்னா டிவோர்ஸ் பண்ணுவாங்க. ம். திரும்ப கல்யாணம் பண்ணிப்பாங்க. சந்தோஷமா தான் இருக்காங்க. முதல் திருமணம் முடியும் போதே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பசங்கலாம் இருக்கும். ம். கவலைப்பட்டதில்ல. ஸோ இந்த மாரி நெறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கும்போது, அப்ப இந்த தலைமுறை என்ன நெனைக்கிறாங்க அப்டின்னா, இல்ல நம்ம முந்தைய தலைமுறை என்ன நெனைக்கிறாங்கன்னா, தனுஷ் 90ஸ் கிட்ஸ் தானே. 90ஸ் கிட்ஸுடைய தலையெழுத்து இப்படிதான்ற மாரி ஒரு ப்ரூவ் பண்றாரா என்னன்னு தெரியல. ஆமா. அப்ப அவங்க என்ன நெனச்சுப்பாங்க, ஓகேயா, இவ இல்லாம என்னால வாழ முடியாதா? ம். முயற்சி பண்ணி பார்த்துட்டோம். அவங்க என்ன நெனச்சிருப்பாங்க, இவன் இல்லாம என்னால வாழ முடியாதா? அது ஒரு கிரைட்டீரியாவா இருக்கலாம். ம். அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, சில கிசுகிசுலாம் வரும். சில ரூமர்ஸ்லாம். கிசுகிசுவும் பார்த்தீங்கன்னா, ஓரளவு ஏதாவது ஒரு பேஸ் இல்லாம வராது. ம். ம். இந்த சிம்பு, ஐஸ்வர்யா அந்த விஷயங்கள்லாம் வரும்போது, ஐஸ்வர்யா மேல உள்ள லவ்னால தான் அந்த போயஸ் கார்டன்ல வீடே வந்துட்டு கட்னாரு ம். தனுஷ்ன்ற ஒரு விஷயமும் ரூமர் வந்திருந்துச்சு. இருக்கு. இத நான் ஒரு ஒரு சின்ன இதுக்கு சொல்றேன். அதே மாரி இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணும்போது, தனுஷுடைய நிலைமை என்னவா இருந்ததுன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ம். அதாவது இவங்க கல்யாணம் பண்ணி இந்த 18 வருஷத்துல தனுஷ் அடைந்த அளவுக்கு அதிகமான. அதிகமான அந்த வளர்ச்சி அப்படின்றது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட்.
இவங்க ஆரம்பத்துல இருக்கக்கூடிய அதே தனுஷனுடைய நடவடிக்கையை கடைசி வரைக்கும் எதிர்பார்த்தா அது நடக்காது. ம். ஒருத்தர் வளர வளர அவங்க ஆக்டிவிட்டீஸ் மாறும், அவங்க ஸ்கெடியூல்ஸ் மாறும், அவங்களுடைய பிரியாரிட்டீஸ் மாறும். பர்சனாலிட்டிஸ்ல எல்லாமே ஃபேமிலின்றத விட மாறும். இவரு பாலிவுட், ஹாலிவுட்ன்னு போகும்போது எல்லாமே மாறுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனா ஒரு பொண்ணு என்னன்னா, கல்யாணம் ஆன எல்லா பொண்ணுகிட்டயும் நீங்க கேட்டீங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் 1 வருஷம் நல்லா இருந்தாரு. அதுக்கப்புறம் அவரு மாறிட்டாரு. ம், ம், ம். இந்த கான்செப்ட் சாமானியன் தான். லைஃப்லயே அப்படி இருக்கும்போது, இவங்களுடைய கேஸ் சினாரியோல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, தனுஷுடைய மாற்றம், வளர்ச்சி ரொம்ப ரொம்ப அபார வளர்ச்சி. ம், ம். அது ஒண்ணு. இடையில சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு மேடை ஷோல வந்துட்டு ஐஸ்வர்யா ஒண்ணு பேசியிருந்தாங்க. நான் தனுஷுடைய மனைவின்னு சொல்றத விட, சூப்பர் ஸ்டார் ரஜினி. ரஜினி அவங்களுடைய மகள் அப்படின்னு சொல்றதுல தான் பெருமைப்படுறேன்னு சொல்லும்போது, நீங்க அந்த தனுஷ் மூஞ்சிய எவ்வளவு பேர் பார்த்திருக்கீங்கன்னு தெரியல. அவருக்கு அப்படியே ஒரு மாரி மூஞ்சி அப்படியே சுருங்குன மாதிரி இருந்துட்டு, அப்ப அவர் சைடு என்ன கருத்துன்னா, என்னதான் இருந்தாலும் ஒரு ஆணுக்கு தன்னுடைய மனைவி அவன் தான் வந்துட்டு பெரியவன். அவனோட மனைவின்னு சொல்றது தான் பெருமையா இருக்கணும்னு நினைப்பாங்க. ம். உங்களுக்கு புரியுதுங்களா? நிச்சயமா. இதெல்லாம் நம்ம வந்துட்டு என்னன்னா, சும்மா பார்க்கும் பொருளா பார்க்குறோம். ஆனா அதுக்கு ஆனா பின்னாடி ஒரு அவங்க விஷயம் மனசுல இருக்கு. அப்ப அவங்க மனசுல எப்படி உங்களுக்கு புரியுதா? புரியுது. சலசலப்புகள்லயே இருந்துட்டு இருக்காங்க. ம், ம். இன்னும் சில காரணங்கள் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் அவங்க வீட்டார கரெக்ட்டான ஒரு மரியாதையா ஒருவேள நடத்தல. ஒருவேள அந்தஸ்து ரீதியா பார்க்குறாங்க. அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுக்களும் வந்துட்டு இருந்துச்சு. வந்துகிட்டு இருக்கு. அந்த அந்த அதே காரணத்தினால தான் அந்த போயஸ் கார்டன்லாம் உங்க அப்பாவுக்காக தனுஷ் வீடு கட்டியிருக்காரு ம், ம். அப்படின்னும் சொல்றாங்க. நிச்சயமா. ஏன்னா அதுவும் ஒரு காரணம் இருக்கு. இன்னொன்னு கல்யாணம் பண்ணும்போது தனுஷுடைய நிலைமை பத்தி பேசணும்ல. அப்ப பார்த்தீங்கன்னா, கஸ்தூரி ராஜா அவங்க கையில பணம்லாம் இல்லங்க. ரொம்ப அதாவது இதுக்கப்புறம் நமக்கு ஃபியூச்சரே இல்லன்னு நெனச்சுட்டு இருந்த டைம். அப்பதான் தனுஷ வச்சு என்ன படம் எடுக்குறாங்க? அதுவும் கடன் வாங்கி படம் எடுக்குறாங்க. இந்த தனுஷ், ஷெரின் நடிச்ச துளுவதோ சொல்லுவாங்க. இளமை படம். அதுலயும் பார்த்தீங்கன்னா, செல்வராகவன் பேரு போடாம கஸ்தூரி ராஜா பேரு போட்டிருப்பாங்க. கடன் வாங்கி பண்ற படம், லீடிங் ஆக்டர வச்சு பண்ண முடியல. பட்ஜெட் இல்ல. இதுதான் கடைசி ட்ரைன்னு ட்ரை பண்றாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறவங்க மாறுது. சூழ்நிலைகள் மாறுது. சிச்சுவேஷன் அதுக்கு ஏத்த மாரி மாறுது. கல்யாணம் பண்ணும்போதே இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மனநிலை, உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த சூழல் எல்லாமே மாற்றம் அடைஞ்சுகிட்டே வரும்போது, இவங்களும் அதுக்கு தகுந்த மாரி அடாப்ட் ஆயிக்கிட்டே இருக்கணும். ஓகே. அப்போ இப்ப இந்த பக்கம் என்ன ஒரு கேள்வி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் டிவோர்ஸ்க்கு முன்னாடி ஒரு லவ் இருந்திருக்குல்ல. அந்த லவ் ஏன் கன்டின்யூ ஆக மாட்டேங்குது? அத வச்சு பார்க்கும்பொழுது நீங்க சொல்ற ரீசன் வச்சு பார்க்கும்பொழுது, மணி அண்ட் செக்ஸ் வச்சு மட்டும் பார்க்கும்பொழுது எல்லாமே மாறிடுச்சுன்னா, அப்ப எதுக்கு யாராலுமே கல்யாணம் பண்ண முடியாதுல்ல? அதாவது லவ் அப்படின்றது ரொம்ப முக்கியமா எல்லாருமே பார்ப்பாங்க. நிச்சயமா. எப்பன்னா கமிட்மெண்ட்க்கு முன்னாடி. ம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கமிட்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமும் லவ் முக்கியம்னு நினைப்பாங்க. எப்ப அந்த லவ் வந்துட்டு ரொம்ப ஒரு புனித காதல், தூய்மையான காதல்னு எப்போ ஒருத்தர் உணர்வாங்க தெரியுமா? மனசளவுல அவங்க நிம்மதியா இருந்தா. ம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனசளவா நிம்மதியா இல்லாத யாருமே, இந்த காதல் புனிதமானதுன்ட்டு எப்பவோ பண்ண அந்த லவ்வ அவங்க இல்ல. ஒய்ஃப் மேல வச்சிருக்க லவ்வ யோசிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. அப்போ ஒருத்தர் நிம்மதியா இருக்கறக்கு என்ன தேவைப்படுது நம்ம சமூகத்துல? ம். ஒரு சாமானியனுக்கு என்ன தேவைப்படுது? பொருளாதார விஷயம். சாப்பாட்டுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது. மெயினா நிம்மதி மரியாதைக்கு இருக்கணும். ம். குறைவு இருக்கக்கூடாது. நம்மளுடைய பார்ட்னர் நமக்கு பிரியாரிட்டி குடுக்கணும். ம். இதுதான் சாமானியானது. அப்ப இந்த மாதிரி செலிபிரிட்டீஸ்க்கு இவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் நீங்க சொல்லுங்க. இவங்கலாம் நிம்மதியா இருக்கணும்னா, எப்பொழுதுமே இவங்கள சுத்தி ஒரு 10, 15 பேரு இல்ல 100, 200 பேரு கை தட்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு நல்லா பாருங்க. கைத்தட்டல் கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு நெனைக்கிறேன். ஸ்டார்டம், செலிபிரிட்டீஸ் சினிமா இண்டஸ்ட்ரியில மட்டும் இல்ல. செலிபிரிட்டீஸ்னா நெறைய கிரிக்கெட் பிளேயர்ஸ நீங்க சொல்லலாம். இவங்க எல்லாமே எல்லா செலிபிரிட்டீஸ் ஃபீல்டுமே. தான். ம். அப்போ அவங்களுக்குன்னு ஒரு அட்மைரர்ஸ் இருந்து பழகியிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு எது நிம்மதி தெரியுமா? அந்த கை தட்டுற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். ம். பணப்புழக்கத்துல இருந்துகிட்டே இருக்கணும். லக்ஸூரியஸ் லைஃப். ம். அப்போ ஒருத்தர் அவங்க பண்ற அந்த லவ்வுக்கு குடுக்குற இம்பார்ட்டன்ஸ் கூட, ம். இந்த நபர் நம்ம கூட இருக்கறனால, அட்லீஸ்ட் என்னால என்னுடைய பொருளாதாரத்த நான் மேம்படுத்திக்கிறேன். அதாவது அவர்னால பணம் வரணும்ன்ட்டு இல்ல. இவர் இருக்கறனால என்னுடைய விஷயங்கள நான் சரி பார்த்துக்கிறேன். அப்படி இல்ல அப்படின்னா, இவர் வராரு, இல்ல இவ வரா. இவ மூலமா நம்மளுடைய லைஃப் அடுத்த கட்டத்துக்கு வருது. ம். ஒரு நிம்மதியான ஒரு எந்த ஒரு வில்லங்கமும் இல்லாம இதுதானே நம்ம எதிர்பார்க்கிறோம். எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இவங்களுடைய எதிர்பார்ப்பு கைத்தட்டலுங்களா? ம். அப்போ நீயா நானான்ற மாரி ஆயிடுது. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல அந்த லவ். ம். கமிட்மெண்ட்லாம் ஆயிட்டு முதல்ல அப்படியே ஒரு 1, 2 வருஷம் இது நல்லா உளவியல் ரீதியா போகும். எல்லாம் அது ம். அப்படியே போகும். 3வது வருஷம் இத்தனைக்கும் இவங்க 2 பேத்துக்கு தெரியும். இவங்க நடிகர் இவருன்னு தெரியும். ம். ஏன்னா ப்ரொஃபஷனல் பார்த்து தான் லவ் பண்றாங்க. மேரேஜும் புரியுது. பண்றாங்க. ஆனா கிசுகிசுன்னு ஒண்ணு வந்ததுன்னு வைங்க. ம். 1 தடவ, 2 தடவ, 3 தடவ கிசுகிசு வருது ஓகே. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. தனுஷ் மேல எவ்ளோ கிசுகிசு, எவ்ளோ கான்ட்ரோவர்சி தெரியுமா? ம். மத்த நடிகரும் தானே இருக்காங்க.
நீங்க அத பார்க்கணுங்க. 3வது மனுஷங்க நம்ம பார்க்குற பார்வையும், சொந்த மனைவி பார்க்குற பார்வைக்கும் எப்பொழுதுமே வித்தியாசம் இருக்கு. டிஃபரன்ஸ் இருக்கும். கண்டிப்பா. கிசுகிசுன்றது நெருப்பு இல்லாம புகையாதுன்றது எல்லாருக்குமே பேஸ். இப்போ சம்மந்தமே இல்லாம நீங்க எங்கேயோ இருக்கீங்க. இன்னொருத்தர் எங்கேயோ இருக்காங்க. 2 பேத்தையும் சேர்த்து வச்சு யாராவது கிசுகிசு பேசுவாங்களா? 2 பேத்தையும் சேர்த்து வச்சு பேசுறாங்கன்னா, ஒண்ணா 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பீங்க. இல்ல சேர்ந்து எங்கேயாவது வெளிய சாப்ட்டுருப்பீங்க. இல்ல வெளிய போயிருப்பீங்க. கரெக்ட்டுங்களா? ம். ஏதாவது ஒரு பேஸ் இருக்கும். 1 தடவ, 2 தடவ, 3 தடவ ஓகே. 15 தடவ, 16 தடவ, எவ்வளவு தடவங்க? ம். அப்போ ஒருத்தருக்கு என்ன ஆகும்? ஒரு கட்டத்துல சீன் ஆகாதா? இந்த லவ்ன்றது எதுவரைக்கும் தெரியுங்களா? ஒருத்தர் நமக்கு பிரையாரிட்டி குடுக்குறாங்கன்றது தான். ஓகே. அப்ப நீங்க வச்சு பார்க்கும்போது, இவங்களோட கேஸ் படி பார்க்கும்பொழுது, இவங்களுக்கு இவங்க பிரையாரிட்டீஸ் குடுக்கறதுனால தான் இந்த டிவோர்ஸ் வரைக்கும் வந்து நின்னுருக்கு. மேபி இருக்கலாம். ஏன்னா, அந்த சுச்சி லீக்ஸ் எல்லாம் வந்தது பாருங்களேன். நான் நிச்சயமா. அப்பவே என்ன நெனச்சேன்னா, இவங்களுக்குள்ள பிளவு வரும்னு நெனச்சேன். ஓகே. அந்த பட் ஆனா சுஜி அந்த டைம்ல ஸ்ட்ராங்கா தானே இருந்தாங்க. ஓகே என்னோட ஹஸ்பண்ட பத்தி எனக்கு இங்க தெரியும். பாருங்க, அப்படிங்கிற கேமரா மாரி. முன்னாடி செலிபிரிட்டீஸ் எப்படி இருக்காங்க ம். அப்படின்றத வச்சு அவங்க பெர்சனல் லைஃப்ப நம்ம எடை போட முடியாதுங்க. நிச்சயமா.